Good morning students. Now உங்கள் biology sir பேசுகிறேன். So today we are going to discuss about unit 18 the lesson heredity. What is meant by heredity? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஹெரிடிட்டினா பாரம்பரியம். பாரம்பரியம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு பெற்றோரின் பண்புகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவது, அதுதான் பாரம்பரியம், ஹெரிடிட்டி. The genetical characters transmission from one generation to another generation, it is called heredity. Okay, so what would you learn this lesson? அப்போ இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த ஷார்ட்டாக இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நோ அபவுட் மெண்டலியன் லாஸ். ஸோ கிரிகர் ஜோகன் மெண்டல் இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். He was described 3 different types of laws. First one is law of dominance, second law of segregation, third law of independent assortment. இந்த 3 விதமான லாஸும் அந்த ஜெனடிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு அதனுடைய ரிசல்ட்டை என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃபீனோடைப் அண்டு ஜீனோடைப். ஒரு பிளான்ஸு இன்னொரு பிளான்ஸு ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த ப்ரொடியூஸ் பண்ண பின்னாடி அந்த பிளான்னுடைய அவுட்டர் அப்பியரன்ஸ், ஃபீனோடைப்புனா அவுட்டர் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, ஜீனோடைப் அதனுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீன் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃபீனோடைபிக் அண்டு ஜீனோடைபிக் அமைப்பு. தென் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் ஆஃப் மோனோஹைப்ரிட் அண்டு டைஹைப்ரிட் கிராஸ். கிரிகர் ஜோகன் மெண்டல் அவர் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்டான மோனோஹைப்ரிட் கிராஸுக்கும் டைஹைப்ரிட் கிராஸும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஏ குரோமோசோம், டிஎன்ஏ அண்டு ஜீன். இப்போ குரோமோசோமுக்கும் டிஎன்ஏவுக்கும் ஜீனுக்கு இடையே உள்ள வித்தியாசங்கள், வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத தனியாக பார்க்க போகிறோம். அப்போ குரோமோசோம் தான் நம்ம இதனால் வரைக்கும் ஹெரிடிட்டிக்கு காரணம் சொல்லியிருந்தோம். அது இல்லை, குரோமோசோமுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ தான் காரணம் சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, டிஎன்ஏ கூட இல்லை, டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய சம் ஆஃப் த ஜீன்ஸ் தான் காரணம். ஸோ அப்போது இந்த 3 விதமான பொருளுக்கு இடையே உள்ள வித்தியாசங்கள் என்ன, மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். இப்போ குரோமோசோம் ஆனது உடம்புக்குள்ளே எப்படி இருக்குது, அதில் 2 விதமான பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று சென்ட்ரோமியர், செகண்ட் ஒன் ஆர்ம்ஸ் லைக் ஏ குரோமேட்டிட்ஸ். இந்த குரோமோசோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, கிளாஸிஃபை த குரோமோசோம்ஸ் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர். இந்த குரோமோசோமில் சென்ட்ரோமியர் அமைந்துள்ள அந்த தன்மையை பொறுத்து குரோமோசோமை நம்ம 4 விதமாக பிரிப்போம். ஸோ வாட் ஆர் த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சென்ட்ரோமியர்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டாசென்ட்ரிக், அண்ட் செகண்ட் ஒன் சப்மெட்டாசென்ட்ரிக், தேர்ட் ஒன் ஏசென்ட்ரிக், அண்ட் ஃபோர்த் ஒன் அக்ரோசென்ட்ரிக். இந்த 4 விதமான குரோமோசோமுடைய டைப்ஸை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏவுடைய ஸ்ட்ரக்சர், டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எப்படி அதனுடைய நியூ டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த லெசனில். தென் டிஃபைன் மியூட்டேஷன் அண்ட் கிளாஸிஃபை த குரோமோசோமல் அண்ட் ஜீன் மியூட்டேஷன். மியூட்டேஷன்னா என்ன, அந்த மியூட்டேஷனோட டைப்ஸு, குரோமோசோம் மியூட்டேஷன், ஜீன் மியூட்டேஷனுங்கிற 2 விதமான டைப்ஸுக்கும் எப்படிலாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஐடென்டிஃபை த குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி ஆஃப் டவுன் சிண்ட்ரோம். இந்த டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி சிண்ட்ரோம், ஒரு டிசீஸு. இந்த குரோமோசோமுடைய நம்பர்ஸ் வேரியேஷன், அதாவது ஒன்று டிக்ரீஸ் ஆகலாம் அல்லது அது இன்க்ரீஸ் ஆகலாம். இந்த சேஞ்சஸ் ஆகிறதுனால அந்த உயிரினங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது தான் சிண்ட்ரோம்ஸ், வியாதி. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு த இன்டீரியர் லெசன் இன்ட்ரொடக்ஷன், அறிமுகத்தை பார்க்குறோம். Like begets like is an important and universal phenomenon of life, as the living beings produce offspring of their own kind. அதாவது ஒத்த உயிரினங்கள் அதே மாதிரியான ஒத்த உயிரினங்களை ஒரு உயிரினம் தோற்றுவிக்கும் அப்படிங்கிறது உலகறிந்த உண்மை. இது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படின்னா த ஷேம் ஓன் கைண்ட், கலர் ஆஃப் ஐ கண்ணுடைய நிறம், கலர் ஆஃப் ஹேர் முடியினுடைய நிறம், ஷேப் ஆஃப் நோஸ் மூக்கினுடைய வடிவம், டைப் ஆஃப் இயர் லோப் அந்த காது மடலுடைய வடிவம் எல்லாமே ஒரே மாதிரியாகத்தான் தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த பெற்றோர்கள் உற்பத்தி செய்ய முடியும். இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன் இயர் லோப் ட்ரைட்ஸ். ஹேவ் யூ எவர் வண்டர்ட் ஹவு டு வி இன்ஹெரிட் ட்ரைட்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ரம் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் மதர். எப்படி அவருடைய பெற்றோர்களான தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய கேரக்டர் எப்படி வந்து அந்த குழந்தைங்களுக்கு போகுது அப்படிங்கிறத சொல்லி பார்த்தோம்னா, அதில் இருக்கக்கூடிய ஹவு டு வி இன்ஹெரிட் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர், எப்படி அடுத்த ஜென்ரேஷன் போகுதுன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஜீன்ஸ் வி இன்ஹெரிட் ஃப்ரம்
அவர் பேரண்ட்ஸ், அதாவது இதில் இருக்கக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய ஜீன்கள் தான் அந்த பெற்றோர்களுடைய பண்புகள் அடுத்த தலைமுறையான அந்த குழந்தைகளுக்கு போகுது. தீஸ் ஜீன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபிசிக்கல் அவுட்லுக் அண்ட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இதுதான் உயிரினங்களுடைய உடற்செயலியல் செயல்பாடுகளுக்கும் உயிரியல் செயல்பாடுகளுக்கும் காரணமாக இருக்குது. த பிரான்ச் ஆஃப் பயாலஜி தட் டீல்ஸ் வித் த ஜீன்ஸ், ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் அண்ட் ஹெரிடிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ் இஸ் கால்டு ஜெனடிக்ஸ். ஜெனடிக்ஸ்னால் மரபியல். மரபியல் என்பது தி பிரான்ச் ஆஃப் பயாலஜி. இது ஒரு உயிரியலுடைய ஒரு பிரிவு. இது ஜீன்களை பற்றியும் ஜீனுடைய வேறுபாடுகளை பற்றியும் இது பாரம்பரியம் பற்றியும் படிக்கக்கூடிய ஒரு பிரான்ச் ஆஃப் பயாலஜி தான் ஜெனடிக்ஸ். அடுத்து டிஃபைன் ஹெரிடிட்டி. ஹெரிடிட்டி இஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அதாவது பாரம்பரியம் என்பது ஒரு பண்பானது ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு கடத்தப்படுகின்ற அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் ஹெரிடிட்டின்னு சொல்லி பேர். வைல் வேரியேஷன் ரெஃபர்ஸ் டு த டிஃப்ரென்சஸ் ஷோன் பை த இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ் அண்ட் ஆல்சோ பை த ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப் த சேம் பேரண்ட்ஸ். அதாவது வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா எல்லா உயிரினங்களும் ஒரே மாதிரியான அமைப்புகள் இருக்காது. ஒரு சில சின்ன சின்ன வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இதற்கு தான் வேரியேஷன் பேர். அது ஒவ்வொரு சிற்றினங்களுக்கிடையே உள்ள வேறுபாடுகளோ அல்லது ஒரு பெற்றோருக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய அந்த உயிரினங்களிடையோ காணப்படுகின்ற ஒரு சின்ன சின்ன அந்த மாற்றங்கள் தான் வேரியேஷன்ஸ், வேறுபாடுகள்னு பேர். ஸோ ஆல் தீஸ் கேன் ஹேப்பன் ஒன்லி டியூ டு குரோமோசோம். இது எல்லாமே குரோமோசோம்கள் இருக்கக்கூடிய அந்த மாற்றத்தின் மூலமாகத்தான் இந்த வேறுபாடுகள் நடைபெறுகின்றன. Now let us see what chromosomes are and how they are composed with the DNA that form the genetic material. எப்படி இந்த குரோமோசோமானது உருவாகியிருக்கு, இந்த குரோமோசோமுடைய மரபு பொருள் டிஎன்ஏவானது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த ஹிஸ்டரி ஆஃப் கிரிகர் ஜோகன் மெண்டல், எ ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். அதாவது கிரிகர் ஜோகன் மெண்டல் அப்படிங்கிற ஒரு மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவரை பற்றின ஒரு சின்ன ஒரு கட்டுரை, ஒரு வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். So Mendel was an Austrian monk who discovered the basic principles of heredity through his experiments. அதாவது கிரிகர் ஜோகன் மெண்டல் என்பவர் 1822 1884 வரைக்கும் வாழ்ந்த ஒரு அகஸ்திய ஒரு துறவி. இவர் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சின்ன சின்ன ஒரு பாரம்பரிய அந்த ஆராய்ச்சியின் மூலமாகத்தான் இவர் என்ன சொல்கிறோம், ஒரு மிகப்பெரிய ஒரு மரபியல் தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். His experiments are the foundation for modern genetics. இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் நவீன மரபியல் தோன்றுவதற்கு காரணமான ஒரு மூலமாக இருந்திருக்கு. He was born in 1822 to a family of farmers in Sicilian of Czechoslovakia. இவர் 1822 ஆண்டு சிசிலியன் நகரத்தில் ஒரு கிராமத்தில் செக்கோஸ்லேவா நாட்டில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தார். ஆஃப்டர் ஃபினிஷிங் ஹிஸ் ஹை ஸ்கூல், இவர் தன்னுடைய உயர்நிலை கல்வியை முடிச்சுட்டு 18 இயர்ஸ் அந்த 18வது வயசில் அகஸ்தியன் அந்த துறவியாக வந்து பிரன் இருக்கக்கூடிய அந்த அகஸ்திய மடத்தில் வந்து துறவியாக வந்து சேர்றாரு. ஃப்ரம் தேர் ஹீ வென்ட் டு த யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னா ஃபார் ட்ரைனிங் இன் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் நேச்சுரல் சயின்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸு அண்ட் நேச்சுரல் சயின்ஸ் படிக்கிறதுக்காக வியன்னா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஹீஸ் ஃபினிஷிங் த ஸ்டடி இன் 1854 he was joined to the monk monastery. அதுக்கப்புறம் 1854 திரும்பவும் கண்டினியூ பண்ணுறாரு டு ஒர்க் ஆஸ் எ ப்ரீஸ்ட் அண்ட் டீச் இன் ஹை ஸ்கூல். திரும்பவும் அந்த மடத்துக்கே வந்து அந்த மடத்தினுடைய பாதிரியாகவும் அங்கே இருக்கக்கூடிய ஹை ஸ்கூலுக்கு டீச்சராகவும் பணியாற்றாரு. ஆன் ஹிஸ் லெஷர் டைம் he started his famous experiments on the garden pea plant. அதுக்கப்புறம் தன்னுடைய ஓய்வு நேரத்தில் தன்னுடைய மடத்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த கார்டனில் விளைஞ்ச அந்த பட்டாணி தாவரத்தில் ஒரு சில ஆராய்ச்சி மூலமாக ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. He conducted his experiments in his monastery for about 9 years from 1856 to 1865. அதாவது தன்னுடைய ஆராய்ச்சிக்காக 1856 1865 வரைக்கும் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் தன்னுடைய ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாரு. He had worked on nearly 10,000 pea plants of 34 different varieties. 34 வகையான தாவரங்களில் 10,000க்கும் மேற்பட்ட தாவரங்கள் வளர்த்து அதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பார்க்குறாரு. அத்தனையுமே புதுசான வேறுபாடுகள் இருக்குது, அதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு தன்னுடைய ஆய்வை மேற்கொள்கிறாரு. Thus Mendel had chosen 7 pairs of contrasting characters for his study as shown in the table. இவர் பல எண்ணிக்கையில், அதாவது 100க்கும் மேற்பட்ட மாற்றங்களை ஒவ்வொரு தாவரத்திற்கும்
வித்தியாசத்தை பார்க்குறாரு. ஆனால் எல்லா வேறுபாடுகளையும் எடுத்துக்கிட்டு நம்மளால் அந்த ஆராய்ச்சியை திறம்பட வெற்றிகரமாக செய்ய முடியாதுங்கிறதுக்காக he was selected only choose 7 pairs of characters, contrasting characters. 7 விதமான ஒரு சிறந்த பண்புகளை மட்டுமே தன்னுடைய ஆய்விற்காக எடுத்துக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்டடி, இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த 7 கேரக்டரில் ஃபஸ்ட்டு ஷீடு ஷேப். அந்த ஷீடுங்கிறது விதையோடைய வடிவம். அந்த விதையோடைய வடிவத்தை நம்ம 2 கேரக்டராக பிரிக்கிறாரு. ஒன்று டாமினன்ட் கேரக்டர் அண்ட் தென் ரெசசிவ் கேரக்டர். டாமினன்ட் கேரக்டர்னா குட் கேரக்டர், ரெசசிவ் கேரக்டர்னால் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான கேரக்டர். அப்போ ஷீடு ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு இஸ் ஒன் ஆஃப் த டாமினன்ட் கேரக்டர், ரிங்கிள்டு சுருங்கியது வந்து பார்த்திங்கன்னா ரெசசிவ் கேரக்டர், தாழ்ந்த அமைப்பு. அடுத்து சீடு கலர், விதையுடைய நிறம். விதையுடைய நிறம் எல்லோவாக இருந்துச்சுன்னா அது டாமினன்ட் கேரக்டர், க்ரீனாக இருந்துச்சுன்னா அது ரெசசிவ் கேரக்டர். சீடு கோட் கலர், விதை உரையுடைய நிறம் க்ரீன் கலர்டாக இருந்துச்சுன்னா அது டாமினன்ட் கேரக்டர், ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா அது ரெசசிவ் கேரக்டர். பாடு ஷேப், கனியுடைய வடிவம் இன்ஃப்ளாட்டன், அதாவது முழுமையாக இருந்துச்சுன்னா அது டாமினன்ட் கேரக்டர். கான்ஸ்ட்ரிக்டட், சுருக்கமாக இருந்துச்சுன்னா அது ரெசசிவ் கேரக்டர். பாடு கலர், விதையோடைய நிறம் க்ரீன் கலராக இருந்துச்சுன்னா அது டாமினன்ட் கேரக்டர், எல்லோவாக இருந்துச்சுன்னா அது ரெசசிவ் கேரக்டர். ஃப்ளவருடைய பொசிஷன், அந்த பிளான்ஸில் அந்த ஃப்ளவரானது வளரக்கூடிய இடம், பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று ஆக்சிலரி, டெர்மினல். ஆக்சிலரியாக இருந்துச்சுன்னா அதாவது அதனுடைய கோணத்தில் உற்பத்தி ஆச்சுன்னா டாமினன்ட் கேரக்டர், டெர்மினல் அது நுனியில் உற்பத்தி ஆச்சுன்னா அதுக்கு வந்து ரெசசிவ் கேரக்டராக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டு கேரக்டர் ஸ்டெம் லென்த், தண்டினுடைய நீளம் உயரம். ஒன்று லாங், டாலாக இருந்துச்சு, டால்னால் அது டாமினன்ட் கேரக்டரு, ஷார்ட் டார்ஃப்னா அது ரெசசிவ் கேரக்டர். ஓகே, அந்த கிரிகர் ஜோகன் மெண்டல் தன்னுடைய பீ பிளான்ஸில் செய்வதற்கான நோக்கம், அவருடைய சக்ஸஸ்ஃபுல் என்ன, எதனால் அந்த பீ பிளான்ட்டை எடுத்துக்கிட்டாரு அது சரி கேட்டேன்னா சம் ரீசன்ஸ் வந்து சொல்கிறாரு. He chose the pea plant as it was advantages for experimental work in many aspects. பல்வேறு விதமான சிறப்பான காரணங்களுக்காகத்தான் இந்த பீ பிளான்ட்டை அவருடைய ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கிட்டாரு. அந்த காரணங்கள் என்னென்ன சொல்லி பார்க்கும்பொழுது, ஃபஸ்ட்டு இட் இஸ் நேச்சுரலி செல்ஃப் பாலினேட்டிங் அண்டு ஸோ இஸ் வெரி ஈஸி டு ரைஸ் பியூர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது இந்த தாவரங்கள் தனக்குத்தானே தன் பகல் சேர்க்கை மூலமாக அதிகப்படியான தாவரங்களை புதிதாக உற்பத்தி செய்து கொள்கின்றன அப்படிங்கிறதுக்காகவும். அண்ட் செகண்ட், இட் ஹேஸ் a short lifespan as it is an annual and so it was possible to follow several generations. இது ஒரு வருட பயிராக இருக்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் புதுசாக அதை உற்பத்தி ஆகிறதுனால அந்த ஒவ்வொரு சின்ன மாற்றங்கள் நம்ம அடிக்கடி அடுத்தடுத்த ஜெனரேஷன், அடுத்தடுத்த தலைமுறைகள் எளிதில் பார்க்க முடியுங்கிறதுக்காக தான் இந்த பீ பிளான்ஸை எடுத்துக்கிட்டாரு. இட் இஸ் ஈஸி டு கிராஸ் பாலினேட். இது அயல்வந்த சேர்க்கை இந்த தாவரங்கள் மிக எளிமையாக நடக்கும். ஏன்னா அருகருகே ஒரே குறிப்பிட்ட தாவரங்கள் இருக்கிறதுனால சீக்கிரம் அந்த செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். இதனால் புதிய தாவரங்கள் அந்த பண்புகள் தோன்ற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த தாவரங்கள் எடுத்துக்கிட்டாரு. இட் ஹாஸ் டீப்லி டிஃபைன்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். இந்த தாவரங்களில் இருந்த பல்வேறு விதமான சிறப்பான பண்புகள்லாம் இதில் இருந்ததுனாலையும் இந்த ஃப்ளவர்ஸ் ஆர் பைசெக்ஷுவல், இந்த தாவரங்களுடைய பூக்கள் பைசெக்ஷுவல்னால் 2 வேறுபட்ட பண்புகளான ஆண் இனப்பெருக்க பகுதியும் பெண் இனப்பெருக்க பகுதியும் ஒரே பூக்கள் இருந்ததுனாலையும் இந்த தாவரங்களை எளிதில் இந்த செல்ஃப் பாலினேஷன் கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுனாலையும் இந்த தாவரத்தை அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாரு. ஓகே, நம்ம இன்றைக்கி இப்போ பார்த்தது ஹெரிடிட்டி அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இன்ட்ரடக்ஷன், அடுத்தது அவருடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸு, அதுக்கடுத்து கிரிகர் ஜோகன் மெண்டல் அவருடைய ஹிஸ்டரி, அண்ட் தென் 7 கேரக்டர்ஸ் சூஸ் அண்ட் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதுக்கு ரீசன்ஸ் ஆஃப் மெண்டல் சக்ஸஸ், அவருடைய வெற்றிக்கு காரணமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறது மெண்டலுடைய மோனோ ஹைப்ரிட் கிராஸ் அண்ட் டை ஹைப்ரிட் கிராஸை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.